சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி சென்ட் மீ ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்கள். வணக்கம். தினமும் நீங்கள் விரும்பி சாப்பிடும் இதெல்லாம் தாங்க மூளை சேதம், உடல் பருமன் அதிகரிக்க முக்கிய காரணம். அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. அஸ்பர்டிக் என்பது ஒரு பிரபலமான செயற்கை இனிப்பூட்டி ஆகுங்க. இந்த செயற்கை இனிப்பூட்டி சுமார் 30 வருடங்களாகவே உணவு தயாரிப்பு தொழிற்சாலையில் இதை பயன்படுத்தி வராங்க. இந்த இனிப்பூட்டி பயன்படுத்த வேணாம் என ஆய்வுகள் மூலமாகவும் ஆராய்ச்சியாளர்கள் பரிந்துரையும் செஞ்சுருக்காங்க. அதையும் மீறியும் இந்த செயற்கை இனிப்பூட்டிய பல உணவுப் பொருட்கள் தயாரிப்பு செய்யப்படும் இடங்களில் இதை சேர்க்கப்பட்டு தாங்க வராங்க. இந்த இனிப்பூட்டியை நீங்கள் தினமும் உட்கொண்டு தான் வரீங்க. ஆனால் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் விரும்பி உண்ணும் உணவுகளின் மூலமாகவே இது உங்கள் உடலில் கலந்து கொண்டு தாங்க இருக்கிறது. அது என்ன என்பதை பற்றி பார்ப்போம். அஸ்பர்டிக் இது 3 அபாயகரமான நச்சுத்தன்மை கொண்டுள்ளன மூலப்பொருட்கள் கலப்புடன் தயாராகிறது. அஸ்பர்டிக் அமிலம், பினைலானில் மற்றும் மெத்தனால் இவை 3மே நச்சுத்தன்மை வாய்ப்பை தான் இதை கொண்டுள்ளது. உடல் பருமன் மற்றும் வளர்ச்சிதை மாற்றம். செயற்கை இனிப்பூட்டிகள் இப்போது சர்க்கரைக்கு சிறந்த மாற்று என்ற கண்ணோட்டத்தில் மக்கள் உட்கொண்டு வருகின்றனர். இது நாள்பட மக்கள் மத்தியில் உடல் பருமன் அதிகரிக்க, வளர்ச்சிதை மாற்றத்தில் கோளாறு உண்டாக, அதனால் நீரிழிவு நோய் அபாயம் ஏற்பட காரணமாக இருக்கிறது. FDA அமெரிக்கா உணவு கட்டுப்பாடு அமைப்பான FDA அபாயகரமான என இதை கூறியுள்ளது. எதிர்பாராத விதமான அல்சருக்கான மருந்து கண்டுபிடிப்பு முயற்சியின் போது இந்த செயற்கை இனிப்பூட்டி கண்டுபிடிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆரம்பத்தில் இதன் அபாயம் அறியாமல் FDA அங்கீகாரத்தில், அதனால் பின்னாளில் இதன் அபாயம் அறிந்தும் இதை தடை சந்தையில் விற்கக்கூடாது என கூறியது. பாக்டீரியாவின் கழிவு. மற்றுமொரு முகம் சுளிக்க வைக்கும் உண்மை என்னவென்றால், மரபணு முறையில் மாற்றப்பட்ட ஈகோலி என்னும் பாக்டீரியாவின் கழிவுகள் கொண்டு இந்த செயற்கை இனிப்பூட்டி தயாரிக்கப்படுகிறது. இரத்தம் மூளை தடை. அஸ்பர்டிக் என்னும் இந்த செயற்கை இனிப்பூட்டியில் 40% அஸ்பர்டிக் அமிலம் இருக்கிறது. இது ஒரு அமினோ அமிலத்தின் அமைப்பு ஆகும். இது மூளைக்கு செல்லும் இரத்தத்தை தடை செய்கிறது. நியூரல் சேதம். இதனால் மெல்ல மெல்ல மூளையின் செல்கள் சோர்வடையும், மூளையின் செயற்கை திறன் குறையும், மூளை சேதம் அடைய துவங்கும். மேலும் இதனால் நியூரல் செல் சேதம் அடைவதால் மூளை நாள்பட அபாயமான நிலையை ஏற்படலாம். அல்சைமர். இதனால் மறதி உண்டாகும் நோயான அல்சைமர் என்றும் கால் கை வலிப்பு போன்ற பாதிப்புகள் உண்டாக வாய்ப்புகள் இருக்கின்றன. மேலும் ஹார்மோன் சமநிலையின் போது உண்டாகவும் வாய்ப்புகள் உள்ளன. நன்றி.